அரசு ஊழியர்களுக்கு அடித்த ஜாக்பாட். பணமழை கொட்டோ கொட்டோ என்று கொட்ட போகிறது. சூப்பர் அறிவிப்பு. வாருங்கள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம் இந்த ஒரு காணொளி காட்சி வழியாக. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், வீட்டு வாடகைப்படி, குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை, சீருடைப்படி உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படிக்கான சீலிங் ரேட்டை மாற்றியமைத்தது நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 6 வகையான அகவிலைப்படி 25% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தினை கணக்கிட்டு ஆண்டிற்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. பேச போறீங்களா? மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் புதுவை அரசு ஊழியர்களுக்கு 46% இருந்த அகவிலைப்படி 50% அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது பல்வேறு அகவிலைப்படியின் சீலிங் ரேட்டினை மாற்றியமைத்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. பணியின் போது இறந்த அரசு ஊழியர்களுக்கான சீலிங் ரேட் 25% உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் போக்குவரத்து படி 25% உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல வீட்டு வாடகைப்படியும் சீலிங் ரேட்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது எக்ஸ் பிரிவுக்கு 27%, ஒய் பிரிவிற்கு 18%, இசட் பிரிவுக்கு 9% உள்ளது. தற்போது எக்ஸ் பிரிவிற்கு 30%, ஒய் பிரிவுக்கு 20%, இசட் பிரிவிற்கு 10% மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான கல்வி அகவிலைப்படி மாதம் 2250 ரூபாய், ஓட்டல் சப்சிடி 1750 ரூபாய், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி அகவிலைப்படி 4500 ரூபாயாக தற்போது உள்ளது. இவையும் 25% உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 3000 இருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்களுக்கான அகவிலைப்படியும் உடைக்கான அகவிலைப்படியும் 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு 1/1/2024 முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.